இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்தோட அடுத்த கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரேண்டமாக ஒரு நம்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இன்னும் நிறைய மெத்தட்ஸஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னா, மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிற மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் ரிட்டர்ன் எ ரேண்டம் வேல்யூ. ஓகேவா? ரேண்டம் நம்பர்ஸை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அதில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேத் டாட் எனக்கு ரேண்டம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். ரேண்டம்னு சொல்லி கொடுத்தா 0 to 1ல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைமும் 0 to 1ல் இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை உங்களுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். இது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், சேம் வேல்யூ வரவே வராது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 4 டிஜிட் ஓடிபி, 6 டிஜிட் ஓடிபி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியும். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேண்டம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய ரேண்டம் நம்பர்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ரேண்டம் நம்பர்ஸ். ஓகேவா? ரேண்டம் நம்பர் பிட்வீன், இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிட்வீன் 1 to 10க்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெட் நம்பர் ஈக்குவல் டு மேத் டாட் ஃப்ளோர் மெத்தட். நம்ம ஆல்ரெடி ஃப்ளோர் மெத்தட் படிச்சிருக்கோம். ஃப்ளோர் மெத்தட் என்ன பண்ணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் கன்சிடர் பண்ணாது. அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேத் டாட் ரேண்டமை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட்டு 101 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட +1 எனக்கு எப்போவுமே ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு பாருங்கள், எனக்கு ரன் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணோடனே பாருங்கள், எனக்கு ஆன்சர் வந்து 1லேருந்து 10க்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணும். இப்போ இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு லைவாகவே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வெப்சைட்டில் காட்டுறேன். இதை தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அடுத்து இருக்கக்கூடிய மெத்தட் சைன் டீட்டா, காஸ் டீட்டா அதை மாதிரி கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், அடுத்து இருக்கக்கூடியது மேத் டாட் சைன் அப்படின்னு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சைனுங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப், ஓகேவா, ரிட்டர்ன் த சைன் வேல்யூ, சைன் ஆஃப் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ். அந்த சைனோட வேல்யூ நம்பர் என்னவோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் போட்டு மேத் டாட் சைன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு, இந்த இடத்துல சைனுன்னு சொல்லி கொடுத்துட்டு 10 அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இதில் வந்து இப்போ -10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, -10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல 0 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு லாகர்தம் வேல்யூ கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ லாகர்தம் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, மேத் டாட் லாக் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். லாக் வேல்யூனா என்னது, ரிட்டர்ன்ஸ் த நேச்சுரல் லாகர்தம் வேல்யூஸை உங்களால் இங்கே எடுத்துக்க முடியும். லாகர்தம் வேல்யூவை எடுத்துக்க முடியும் பேஸ் வேல்யூல இருந்து. ஓகேவா? இப்போ இதில் போய் பாருங்கள், கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மேத் டாட் லாக் ஆஃப், ஓகேவா, மேத் டாட் லாக் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம். 1ஓட வேல்யூ ஐ திங்க் 0. இதே இடத்துல லாகர்தம் வேல்யூ பேஸ் ஆஃப் 10 வச்சு பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ, சைன் டீட்டா வேல்யூ, காஸ் டீட்டா வேல்யூ, டேன் டீட்டா, இந்த மாதிரி நிறையா பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் டாஸ்காக பண்ணி பாருங்கள். இப்போ சைன் டீட்டா, காஸ் டீட்டா, லாகு, இந்த மாதிரி லாக் ஆஃப் 10 பவர்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 டிஜிட் ஓடிபி பண்ணலாம், 6 டிஜிட் ஓடிபி பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு தொடர்ந்து இதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். கிரிடோ சிஸ்டம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.